ஆவி பிடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். எல்லாரும் உங்களோட ஜனநாயக கடமையை செஞ்சீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் விஜய் ஓட் போடுறதுக்காக சென்னை வந்திருக்காரு. சென்னை வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நேராக வீட்டில இருந்து ஓட் போடுற இடத்துக்கு வந்திருக்காரு. இதுக்கிடையில நம்ம முதலமைச்சர் அவங்க வந்து ஓட் போட வந்திருந்தா கூட இன்னும் இவ்வளோ நிமிஷத்துக்கு நிமிஷம் வீட்டில இருந்து வாசல்ல இருந்து அங்கேருந்து கிளம்பி ரோடு எல்லா விஷயத்தையும் இவ்வளோ சின்சியராக கவர் பண்ணியிருப்பாங்களா மீடியா பீப்புள் அப்படின்னு தெரியல. பட் அது நடந்தது. முக்கியமாக சன் நியூஸில் வந்து அதை டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருந்தது. ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறாரு, வீட்டில இருந்து ஓட் போட போகிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எவ்ரி மினிட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் லைவ்ல கூட போயிட்டு இருந்தது. வந்த மனுஷனுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மையாலுமே சோகமான விஷயம். இங்கே வந்து ஆக்டர் விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கார், ஒரு மெகா ஸ்டாராக இருக்கார். அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு பர்சனல் ப்ரைவசி, பர்சனல் ஸ்பேஸ் வந்து மக்கள் கொடுக்கறதே இல்லை. சரி, அவரை பார்த்தா யாருக்கு தான் எக்ஸைட் ஆகாது, அவரை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ட்டு இருந்தாலும் அதுக்குன்னு என்ன இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இடிபாடுகளில் சிக்கி ஓட் போட போயிட்டு தன்னோட கடமையை செஞ்சுட்டாரு. செஞ்சதும் ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருக்காரு. நான் என்னோட கடமையை செஞ்சுட்டேன், ஜனநாயக கடமையை செஞ்சுட்டேன், நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் உண்மையாலுமே அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு போவார் அப்படின்ற ஒரு விஷயத்த மீடியா பீப்புள் வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. நேற்று அவர் வீட்டிலேருந்து ஆஃபீஸில் அவர் வீட்டிலேருந்து பூத்துக்கு ஓட் போடுற பூத்துக்கு வந்துட்டு திரும்பி போகிற வரைக்கும் அவர் அவ்வளோ ஒரு கழுகு பார்வையில் கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் விஜய்க்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது ஒன்றும் தப்பு இல்லைப்பா. ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார், ஒரு பெரிய ஆக்டராக இருக்கார். அவர் நாங்கள் என்ன டெய்லியுமா பார்க்க முடியும்? பார்க்கும் பொழுது தான் அவரை அண்ணா அண்ணான்னு கூப்பிட முடியும், பார்க்கும்போது தான் அவரை தொட்டு பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் வந்து ஓட் போட வந்திருக்காரு, அவரை கொஞ்சம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்டர் விஜய் ஆண்டனி ஓட் போட வந்திருந்தார். உண்மையாலுமே இந்த மனுஷன் எவ்வளோ கூலாக இருக்கார், எவ்வளோ ஜாலியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கேஷுவலாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓட் போட்டு வெளியே வந்ததும் பத்திரிகையாளர்கள் வந்து அவர் அப்படியே சுற்றி அப்படியே சூழ்ந்துட்டாங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன இப்போ நான் யாருக்கு ஓட் போட்டேன்னு உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம யாருமே யாருக்கு ஓட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த யாரு கூடயுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கவே கூடாது. அந்த ஒரு விஷயத்த தான் ரொம்ப ஃபன்னாக வந்து என்ன நான் இப்போ யாருக்கு ஓட் போட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஓட்டுக்கு காசு வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை மறுபடியும் பத்திரிகையாளர்கள் அவர் முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இதுக்கு நான் பல முறை பதில் சொல்லிட்டேன், இப்பையும் சொல்லணும்னா சொல்கிறேன். முக்கியமாக உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்களுக்கு பண தேவை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்காதீங்க. பண தேவை பண தேவை இருக்குது, எனக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எனக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது, மெடிசன்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பணம் வாங்கிக்கிங்க. ஏன்னா இது மக்களான உங்கள் பணம் தான் உங்ககிட்ட திரும்பி வருது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஆல்ரெடி. இப்பயும் அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் பணக்காரராக இருக்கீங்க, உங்களுக்கு பணம் தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை வாங்காதீங்க, நீட் இருக்கவங்க வாங்கிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணியிருப்பார். அது கூடவே சேர்த்து ஒரு பத்திரிகையாளர் வந்து நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு அப்படி கேட்கல. எல்லா நடிகர்களும் 2026 வந்து அரசியலுக்கு வர போகிறாங்க, நீங்கள் எல்லா நடிகர்களுமா? யார் அந்த நடிகர்கள்னு சொல்லுங்கன்னு கேள்வி கேட்குறாங்க விஜய் ஆண்டனி. விஜய் வராராம், குல் சுரேஷ் வராராம், வேற மன்சூர் அலிகான் வராராம், வேற அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. எல்லா நடிகர்களும் அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும் அரசியல் சொல்லுங்கள் பார்ப்போம். சில கேள்விகளை கேட்குற இடத்துல இருக்காங்க. ஒரு
ஒரு ரீசனபிளான கேள்வியை கேட்டால் தானே ரீசனபிளான ஆன்சர் வரும். கேள்வியே தப்பாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஓட் போட நிறைய பேர் வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு ரொம்ப ஜாலியாக ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஒன்றும் இல்லை, டிராஃபிக் இருந்திருக்கும், வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, இல்லை மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, வர முடியாத காரணங்கள் இருக்கும். ஆனால் இப்போது ஈவினிங் ஆகிடுச்சி, டிராஃபிக் கிளியர் ஆகிட்டு வர முடியாதவங்கலாம் கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டாவது வந்து ஓட் போட்டுட்டு போங்க, ஏன்னா இது நம்மளோட முக்கியமான கடமை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். என்னடா அது தேர்தல் வந்தது வெறும் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸாக ஒரே கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபைனலாக ஆக்டர் வந்து மன்சூர் அலிகான் ஒரு கட்சியில் இருக்கார், தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. கத்தி பேசினதுனால தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்கடா அப்படின்னு கேட்டிருக்காரு. கொடுத்துருக்காங்க. தண்ணி குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு மோர் குடிச்சிருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் மயங்கி சரிஞ்சு விழுந்துட்டார். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க சென்னைக்கு. உடம்புல வந்து பாய்சன் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒரு அறிக்கையை வந்து மீடியா முன்னாடி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து பாய்சன் வச்சுட்டாங்க, என்னை வந்து சாகடிக்க பார்க்குறாங்க, கொஞ்சம் நேரத்தில் எனக்கு நெஞ்சு வலி தாங்க முடியல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னை டைமுக்கு அட்மிட் பண்ணலன்னா நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மீடியாவில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நாங்கள் வருத்தப்படுறோம் சார், ஆனால் வந்து பொதுவில் நீங்கள் வந்து எல்லாரையும் குறை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாலுமே மன்சூர் அலிகானுக்கு ஒரு ஏஜ் இருக்குது. அவருக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 வயசில் இருக்கார், ஒரு கட்சிக்குள்ளே வந்திருக்காரு, என்ன பண்ணணும்னு நினச்சி வந்திருக்காரு, அவரோட ஐடியா என்ன அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பேர் இருக்க ஒரு மனுஷன், ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக ஃபன் டைப் உள்ள ஒரு மனுஷன். அவருக்காடா விஷம் வச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு நடிகருக்கு, ஒரு அரசியல் தலைவருக்கே இந்த நிலைமைன்னா, சாதாரணமாக யங்ஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நானும் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்லாம் போய் நின்று கொஞ்சம் அனாவசியமாக பேசினா ஸ்பாட்லேயே டெத்து தான் போலி இருக்குது. ஸோ அப்படி தான் இருந்தது. நீங்கள் ஓட் பண்ணிங்களா? உங்களோட கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்களா அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.